ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சி டர்ட்டில்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோஸ் தான் ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். சரிங்களா? அண்ட் இதில் டர்ட்டில்ஸுடைய லைஃப் பற்றி பார்க்க போகிறோம். அண்டு இந்த பிக்சர்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், உலகத்தில் வந்து மொத்தமாக 7 வெரைட்டிஸான டர்ட்டில்ஸ் இருக்குது. இந்த லாகர் ஹெட், தென் த ஆலிவ் ரிட்லி, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் காமனாக உங்களால் பார்க்க முடியும். அதாவது அவுட் ஆஃப் 7, ரைட்டுங்களா? இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. அந்த 5ல் அதிக அளவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆலிவ் ரிட்லியாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் த லெதர் பேக், தென் த ஹாக்ஸ்பில், தென் த க்ரீன் சீ டர்ட்டில். சரிங்களா? ஸோ லெட் சி இதை பற்றி, இந்த ஆமைகள், அதாவது கடல் ஆமைகளை பற்றி தான் வந்து நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ செக்ஷன் 1 இப்போ பாருங்களேன். மோஸ்ட் ஆஃப் us have seen a tortoise in the zoo or a reptile park. அப்போ இந்த டார்டாய்ஸ் அப்படிங்கிறது ஆமை, அதாவது இந்த நிலத்தில் வாழும் இல்லையா, அந்த ஆமையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜூவில் பார்த்துருப்போம் அண்ட் ரெப்டைல் பார்க்கில் வந்து பார்த்துருப்போம். ஆனால் இதனுடைய ஒரு ரிலேட்டிவான மரைன் ரிலேட்டிவ் பாருங்களேன், கிட்டத்தட்ட அந்த ஆமை மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது வந்து சீ டர்ட்டில், கடல் ஆமை. சரிங்களா? திஸ் இஸ் நாட் சர்ப்ரைசிங் சின்ஸ் தீஸ் ரெப்டைல் ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் தேர் என்டையர் லைஃப் இன் த சி. ஆனால் இந்த கடலாமைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான காலத்தை கடல்லே தான் வந்து கழிக்கும். இதில் மொத்தமாக வந்து பாருங்களேன் 7 ஸ்பீசஸ் இருக்குது. ஆனால் இதில் 5 ஆர் ஃபவுண்ட் இன் இந்தியா. அப்போ 5 தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும். இந்த 5லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக அளவில் நம்மளால் மோஸ்ட் காமனாக பார்க்க முடிஞ்சது இந்த டைப்பு தான், த ஆலிவ் ரிட்லி. சரிங்களா? அப்பார்ட் ஃப்ரம் தட், இதை தவிர்த்து ஹாக்ஸ்பில் இருக்குது, இந்த க்ரீன் சீ டர்ட்டில் இருக்குது, லாகர் ஹெட் அண்டு லெதர் பேக் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த டார்டாய்ஸையும், அதாவது நிலத்தில் இருக்கிற அந்த ஆமையையும் இந்த கடல் ஆமையும் வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த சீ டர்ட்டில்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ இந்த 7ல் ரொம்ப சின்னது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆலிவ் ரெட்லி. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வெயிட் கிட்டத்தட்ட ஒரு 35 கேஜி வரைக்கும் வரும். சரிங்களா? இதில் பெருசு அப்படின்னு பார்க்கும்போது லெதர் பேக், மேலே அந்த பிக்சர் இருக்கும், மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, ஸோ தட் யூ வில் நாட் ஃபர்கெட். க்ரோஸ் டு அ லென்த் ஆஃப் 2.2 மீட்டர். அப்போது 2.2 மீட்டர் நீளம் வளருது. அதே மாதிரி வந்து பாருங்களேன் 700 கேஜி வரைக்கும் வந்து வளரும். அப்போது இந்த ஸ்மாலஸ்ட்டை வச்சு கம்பேர் பண்ணால் கூட இந்த நிலத்தில் இருக்கிற ஆமைகளை விட இந்த கடல் ஆமைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். கிளியர்? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். சீ டர்ட்டில்ஸ் லிவ் தேர் லைஃப் என்டையர்லி இன் த ஓஷன்ஸ். பாருங்களேன், அப்போது இது இந்த கடலில் தான் வந்து பார்த்திங்கன்னா வாழும். ஆனால் ஒரே ஒரு கனெக்ஷன் இருக்கும், ஸ்டில் ஹாவ் கனெக்டட் வித் லேண்ட். எப்போ வந்து அது நிலத்துக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டு லே எக்ஸ், அதாவது அதனுடைய முட்டைகளை வந்து இடுறதுக்காக நிலப்பகுதிக்கு வரும். மற்ற மாதிரி அதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடல்லையே தான் இருக்கும். கிளியர்? அண்டு இன்னைக்கு வந்து இந்தியாவை பார்க்கும்போது நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த 5ல் இந்த ஆலிவ் ரெட்லி ரொம்ப காமனான விஷயம், ரிமைனிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த ஒடிசா கடற்கரைகளெல்லாம் அடிக்கடி பார்க்க முடியும். ஸோ பாருங்கள், இங்கே வந்து ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம மேலே படித்ததை வச்சு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போது இது டர்ட்டில்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டாட்டாய்ஸ். எக்ஸாக்ட்லி, யா. சைஸ் டிஃப்ரெண்ட் ஆகுது. அண்ட் வாழ்க்கை, இது லேண்டில் இருக்கும், அது கடலில் இருக்கும். டர்ட்டில்ஸ் ஆர் சி அனிமல்ஸ், யா, ரெப்டைல்ஸ், ரைட்? தென் தெர் ஆர் 7 கைண்ட்ஸ் ஆஃப் சீ டர்ட்டில்ஸ். 7 இருக்குது, இந்தியாவில் 5 இருக்குது. சீ டர்ட்டில்ஸ் வந்து ஸ்மால் கிடையாது, பெருசு. டர்ட்டில்ஸ் கம் அஷோர் டு லே எக்ஸ். யா, எக்ஸாக்ட்லி. ஒரே ஒரு கனெக்ஷன் வித் லேண்ட் அப்படின்னா இதுக்காக மட்டும்தான் அது வருது. சீ டர்ட்டில்ஸ் கம் டு ரெஸ்ட் ஆன் த லேண்ட். அது ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வருதுன்னா அப்படியெல்லாம் இல்லை. அது எதுக்காக வருது அப்படின்னா எக்ஸை வந்து லே பண்ணுறதுக்காக வரும். இந்தியாவில் 5 பார்க்க முடியும், அதில் 1 தான். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஆலிவ் ரிட்லீஸ் மட்டும்தான் பார்க்க முடியும்னு கேட்குறாங்க. அப்போ அது தவறானது. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் க்ளோசரி. அப்போ மரைன் அப்படிங்கிறது ஃபவுண்ட் இன் த சி, அதாவது கடலில் இருக்கிறது. ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வித் காமன் ஃபீச்சர்ஸ். அப்போ ஒரே மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கிற அனிமலை வந்து ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லலாம். கோஸ்டல் அப்படின்னு சொல்லும்போது லேண்ட் பை த எட்ஜ் ஆஃப் த சி, அந்த கடற்கரை பகுதி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோஸ்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்களேன், பிக்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய ஆமைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெக்ஸை வந்து சாரி எக்ஸை வந்து லே பண்ணுறதுக்காக வருது. சரியா? அண்டு பாருங்களேன், இந்த டேம் அரைபரா அப்படிங்கிறது. சரிங்களா? அரைபரா அப்படிங்கிறது மாஸ் நெஸ்டிங் அப்படின்னு, மாஸ் நெஸ்டிங் ஆஃப் டர்ட்டில்ஸ். இங்கே பாருங்களேன், மாஸ் நெஸ்டிங் ஆஃப் டர்ட்டில்ஸை தான் இந்த அரைபரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அண்டு ஆலிவ் ரிட்லீஸ் வந்து பார்த்திங்கன்னா
கம் அஷோர் அலோன் டு லே தேர் எக்ஸ். அப்போ இந்த ஆலிவ் ரெட்லி டர்ட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முட்டைகளை இடுறதுக்காக வரும். ஹவவர் ஒரு 3 பிளேஸில் தான் உலகத்துலேயே நடக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒடிசா கடற்கரை, சரிங்களா. இந்த மாஸ் நெஸ்டிங்க்கு இன்னொரு பேர் தான் அரைபரா அப்படிங்கிறது. ப்ளீஸ் நோட் தரேன். பாருங்களேன், ஆன் சர்டன் நைட்ஸ் டியூரிங் த நெஸ்டிங் சீசன் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபீமேல். அப்போ ஒன்று ரெண்டு இல்லை, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஆமைகள் அந்த ஸ்பெசிஃபிக் சீசனில் வந்து அந்த முட்டைகளை வந்து அந்த பீச்சில் இருக்கிற மணலில் வந்து இடும், சரிங்களா. இங்கே பாருங்களேன், சைமல்டேனஸ்லி அப்படிங்கிற வார்த்தை, அதாவது அட் த சேம் டைம். அப்போ எல்லாம் ஒரே டைமில் வரும், சரிங்களா. இந்த லீவ் விட்டால் எங்கேயாச்சும் வெக்கேஷன் போகிற மாதிரி இவங்களும் வந்துடுவாங்க, ரைட். ஸோ லெட்ஸ் சி. அப்போது அவங்க, அதாவது அந்த ஆமைகள் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து ஹேட்ச் பண்ணுது அப்படிங்கிறது, அந்த முட்டைகளை இடுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மந்த்ஸ் ஆஃப் ஜான்வரி டு மார்ச். அப்போ ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச், சரிங்களா. இந்த ஃபீமேல் ஆலிவ் ரிட்லீஸ் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரைக்கு வரும். ஆனால் என்ன, எதுக்காக வருது அப்படின்னா டு லே தேர் எக்ஸ், அதுவும் நைட்டில் அந்த முட்டைகளை இடுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை பகுதிகளுக்கு வருது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா பாருங்களேன், ப்ராப்ளம். இந்த இதுங்களுக்கு ஒரு ஃப்ளிப்பர்ஸ் இருக்கும். அதாவது இப்போ டாட்டாய்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு கால் இருக்கும், அது அப்படி நிலத்தில் நடந்து போகும். ஆனால் சீ டேர்ட்டில்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீந்துறதுக்கு ஏதுவாக ஃப்ளிப்பர்ஸ் தான் இருக்கும், சரிங்களா. அதனுடைய கை கால்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெக்க மாதிரி கொஞ்சம் விரிஞ்சு நீந்துறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஆனால் நிலத்தில் வர்றது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் ஈஸி, சரிங்களா. அதனால் ஈஸியாக வந்து நிலத்தில் வந்து மூவ் பண்ண முடியாது. டேர்ட்டில் ஹேஸ் ஹவுல் இட் செல்ஃப் லெபோரியஸ்லி ஆன் டு த பீச். அப்போ இந்த முட்டையை இடுறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்து இழுத்து தான் வரணும், அந்த நிலத்தில் அதால் வந்து நடக்க முடியாது. அண்ட் லெபோரியஸ்லி அப்படின்னு சொல்லும்போது கிரேட் எஃபர்ட், வித் கிரேட் எஃபர்ட், சரிங்களா. அண்ட் ஃபைனலி ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணோம் எங்கே அப்படின்னா, இந்த அலை அடிக்கும்போது அந்த அலை வந்து இழுத்துட்டு போகாத மாதிரி இருக்கிற ஒரு இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சூஸ் பண்ணும், ரைட். பாருங்களேன், ஹை டைட் அப்படிங்கிறது இந்த இடத்துல அலை. அண்ட் இட் ஸ்கூப்ஸ் அவுட் த நெஸ்ட்டை. அப்போ அந்த மண்ணை அப்படியே தோண்டி ஒரு நெஸ்ட்டை வந்து ஒரு கூடை வந்து உருவாக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 சென்டிமீட்டர் ஆழம் இருக்கிற ஒரு கூடை வந்து உருவாக்கும். அட் அ டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 எக்ஸை வந்து லே பண்ணும், சரிங்களா. 100 முட்டைகள் வரைக்கும் போடும். தென் ஒவ்வொரு முட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென்னிஸ் பால் சைஸுக்கு இருக்கும், சரிங்களா. பாருங்கள், சாரி, டேபிள் டென்னிஸ் பால், ரைட், டேபிள் டென்னிஸ் பால். ஸோ இந்த எக் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டதுமே அந்த கேவிட்டி, அதாவது அந்த மண்ணில் தோணுன அந்த குழி இருக்கும் இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா மறைச்சிரும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமோஃப்ளாஜ் அப்படிங்கிற ஒரு டேமை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது கவரிங் இட் அப்படிங்கிற மாதிரி, ஃப்ளாஜ், ரைட், கிளியர். ஸோ அகெயின் கேமோஃப்ளாஜ் அப்படிங்கிறது இல்லையா, அதாவது மறைக்கிறது. அப்போ அது மேலே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அந்த குழி மேலே மண்ணை போட்டு, அதை முட்டை போட்டதுக்கு அப்புறமா அது மேலே மண்ணை போட்டு அப்படியே மூடி வச்சிரும், கவர் பண்ணிடும், சரிங்களா. கேமோஃப்ளாஜ், ப்ளீஸ் நோட் திஸ் டேம், ரைட். இந்த படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னைப்பர்ஸ் மறைஞ்சிருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கேமோஃப்ளாஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா முட்டை போட்டதுக்கப்புறமா இந்த ஆலிவ் ரெட்லீஸ் அந்த ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு போயிடும். அப்போது இந்த எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மண்ணிலேயே இருக்கும். அந்த சூரியனுடைய வெப்பத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா இது இன்குபேட்டே ஆகும். அந்த முட்டை வந்து அப்படி பொறிச்சு வர்ற அந்த நிகழ்வு இல்லையா, அதாவது ஆம்லேட் யோசிக்காதீங்க, அந்த குஞ்சு பொறிச்சு வர்ற அந்த நிகழ்வு, சரிங்களா. ஸோ இன் மெனி பிளேசஸ் அரவுண்ட் த வேர்ல்டு லோக்கல் பீப்புள், அப்போ இதில் ஃபர்தராக என்ன த்ரெட் இருக்குது அப்படின்னா, லோக்கல் பீப்புள் வந்து இந்த ஆமை போகிற அந்த தடத்தை வந்து பார்த்துட்டு அந்த நெஸ்ட்டை கண்டுபிடிச்சி அந்த எக்கெல்லாம் சாப்பிட்றதுக்காக எடுத்துக்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜாக்கல்ஸ், அதாவது நரிகள், தென் டொமஸ்டிக் டாக் அண்ட் பிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டையினுடைய வாசத்தை வந்து உணர்ந்து அதை எடுத்துருது சாப்பிட்றதுக்காக, சரிங்களா. தென் இப்போ இப்படி இப்படி மனுஷன் எடுக்கிறது, அதுக்கப்புறம் மிருகம் எடுக்கிறது, இதெல்லாம் தாண்டி தப்பிச்ச அந்த எக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மக்களையும் ப்ரிடேட்டர்ஸையும் தாண்டி ஒரு 40 50 45 டு 60க்குள்ளால வந்து பார்த்திங்கன்னா அது ஹேட்ச் ஆகுது, அப்படியே பொறிஞ்சு வெளியில் வருது, சரிங்களா. ஹேட்ச்லிங்ஸ் ஸ்லாஷ் ஓப்பன் த லெதரி எக்ஷெல். அப்போது அந்த எக்கை சுற்றி ஒரு லெதரியான ஒரு, இப்போ நமக்கு எப்படி முட்டை ஓடு இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒரு லெதரியான ஒரு எக்ஷெல் இருக்கும். அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய டைனி எக் டூத்தால், சரிங்களா, அந்த சின்ன பல்னால் வந்து பார்த்திங்கன்னா கிழிச்சிட்டு வெளியில் வரும். அது எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு ரேசர் பிளேடு மாதிரி இருக்கும், சரிங்களா. ஹேட்ச்லிங்ஸ் ஸ்னவுட் அப்படிங்கிறது அந்த மூக்கு பகுதி, நீண்ட ஒரு மூக்கு பகுதியில்
அந்த பல்லு இருக்கும், அந்த பல்லை வச்சு அது வந்து கிழிச்சு வெளியில் வரும். சரிங்களா? இப்போது பாருங்கள், அந்த வெளியில் வந்து அந்த ஹேச்லிங் மண்ணுக்கு அடியில் இருக்கு இல்லையா, அதை அதுவே வந்து புஷ் பண்ணி மேலே வரும். அதாவது மண்ணுக்கு வெளியில் வந்து, சரிங்களா, பீச்சினுடைய சர்ஃபேஸை வந்து ரீச் பண்ணும். கிளியர்? அதுலேருந்து அது வேகமாக வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு போகிறதுக்கு வந்து முயற்சி எடுக்கும். லெட் சி த க்ளோசரி. அப்போ ஃப்ளிப்பர்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த சீ டேர்ட்டிலுக்கு இருக்கிற அந்த கை கால் மாதிரியான அந்த ஃப்ளாட்டான ஒரு லிம்ப் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்பர்ஸ், ஃப்ளாட் லிம்ஸ் யூஸ்டு ஃபார் ஸ்விம்மிங். ப்ரிடேட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாடுற மிருகங்கள். அனிமல்ஸ் தட் கில் அதர் அனிமல்ஸ் ஃபார் ஃபுட். ஹவுல் அப்படிங்கிறது புல் வித் ஃபோர்ஸ். தென் ஸ்லாஷ் அப்படின்னா கட்டுன்னு அர்த்தம். லெபோரியஸ்லி வித் கிரேட் எஃபர்ட், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறது. தென் ஸ்னவுட் அப்படிங்கிறது பாயிண்டட் நோஸ் ஆஃப் அன் அனிமல். கேவிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த குழி தோண்டும் போது ஒரு வெற்றிடம் உருவாகுது இல்லையா, அந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹாலோ ஸ்பேஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. எமர்ஜ், கம் அவுட். கேமஃப்ளாஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ஆர் டிஸ்கைஸ் சம்திங். இந்த டைமையும் பார்த்துக்கோங்க, டிஸ்கைஸ் அப்படியே மறைஞ்சிருக்கிறது, இல்லைன்னா நடிக்கிறது அப்படின்னு கூட வரும். இந்த இடத்துல அந்த முட்டைகளை மறைச்சு வைக்கிறது. இன்குபேட் அப்படிங்கிறது ஹேட்ச் எக்ஸ் யூஸிங் வார்ம்த். அப்போ வெப்பத்தை பயன்படுத்தி முட்டைகளை வந்து பொறிக்கிற அந்த நிகழ்வை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இன்குபேட் அப்படின்னு சொல்கிறோம். டன். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒன் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் ஆலிவ் ரிட்லீஸ் கம் அஷோர் அட் நைட் டு லே எக்ஸ். கண்டிப்பாக இது சரிதான், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியானது. த எக்ஸ் ஆஃப் அன் ஆலிவ் ரிட்லி ஆர் இந்த ஷேப் ஆஃப் கிரிக்கெட் பால். கிரிக்கெட் பாலா அப்படின்னா இல்லை, டேபிள் டென்னிஸ் பால், ரைட்? ரிட்லி கம் டு லே தேர் எக்ஸ் இன் அ மந்த் ஆஃப் ஜான்வரி. ஜான் ஃபெப்ரவரி மார்ச், இந்த கேப்பில் வரும், ரைட்? த டர்ட்டில்ஸ் யூஸ் தேர் ஃப்ளிப்பர்ஸ் அண்ட் மேக் அ ஹாலோ ஃபார் தேர் நெஸ்ட். அதை வச்சு தான் உருவாக்கும். அண்ட் ஃப்ளிப்பர்ஸ் ஆர் ஸ்பெஷலி மேட் ஃபார் ஸ்விம்மிங், ரைட்? தென் ஹேச்லிங்ஸ் யூஸ் அ டைனி எக் டூத் டு கம் அவுட் ஆஃப் த எக்ஸ். எக்ஸாக்ட்லி, அந்த லெதரி பேக்கை வந்து கிழிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டைனி டூத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் டூ யூனோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஜெண்டரை டிசைட் பண்ணுற விஷயம், அது வந்து ஃபீமேலா மேலா அப்படிங்கிறது எது அப்படின்னா டெம்பரேச்சர் தான். சரிங்களா? பாருங்களேன், இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். அப்போது இந்த எக்ஸ் குரோமோசோம் ஆர் XY அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, அந்த டெம்பரேச்சர் தான். சரிங்களா? ஸோ டெம்பரேச்சர் டெட்டர்மைன்ஸ் த செக்ஸ் ஆஃப் த எம்ப்ரையோ வைல் இட்ஸ் க்ரோயிங். அப்போ அது வளர்ந்து வரும்போது அது என்ன டெம்பரேச்சரில் இருக்கோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஜெண்டரை வந்து நிர்ணயம் பண்ணுது. இப்போ 27 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து 28 வரைக்கும் இருக்குது அப்படின்னா மேல் ஹேச்லிங்ஸ் வரும். 30 டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் ஹேச்லிங்ஸ் இருக்கும். ஒருவேளை இப்போ 100 முட்டை இருக்குது, 50-50 அப்படிங்கிற 50 மேல் 50 ஃபீமேல் வேணும் அப்படின்னா இந்த கண்டிஷன் இருந்தால் அது நடக்கும். சரிங்களா? 29 டிகிரி செல்சியஸ் டு 30 டிகிரி செல்சியஸ். அப்போ உண்மையிலே இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தான் இல்லையா? டெட்டர்மினேஷன் ஆஃப் செக்ஸ் ஆர் ஜெண்டர் அப்படிங்கிறது. தென் செக்ஷன் 3. அப்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முட்டையிலேருந்து அந்த டைனி ஹேச்லிங்ஸ், அந்த குஞ்சுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்துடுச்சு. அதனுடைய வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது இனிஷியலாக 20 கிராம்ஸ் தான் இருக்கும். நீங்கள் யூடியூப்பில் கூட வீடியோஸ் பார்க்கலாம், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஆக்சுவலி நிறைய பேர் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொறுக்கி அதை வந்து அப்படியே நம்ம கடலில் விடுவாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த சின்ன ஹேச்லிங்ஸ் இருக்கு இல்லையா, இந்த குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீயை போய் சேர்றதே வந்து பார்த்திங்கன்னா கடினமான விஷயம். ஏன்னா அந்த ஜேர்னி இருக்கு இல்லையா, அந்த சீ ஷோர்லேருந்து அந்த கடலுக்குள்ளால் போகிறதுக்குள்ளாலேயே நிறைய பறவைகள் இருக்கும். இல்லை அப்படின்னா கிராப் அப்படிங்கிற நண்டு, ரைட்டுங்களா, இதெல்லாமே அதை பிடிச்சி சாப்பிடும். அண்டு சம்டைம்ஸ் ஹியூமன்ஸ் கூட, ரைட்டுங்களா, பிடிச்சி சாப்பிட்றதுல சம்திங் வீட்டில் வளர்க்குறேன்னு எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை அது வந்து தாண்டி தான் உள்ளே போகணும். சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் தோஸ் தட் டு நாட் டூ மேக் இட் இன் டு த வாட்டர் வில் ஆல்சோ பி ஈட்டன் பை மெனி ப்ரிடேட்டர்ஸ். ஒருவேளை இது தண்ணிக்குள்ளால் போனால் கூட தண்ணிக்குள்ளால் இருக்கிற அந்த பெரிய மீன்களோ வேறு ஏதாச்சும் ப்ரிடேட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சாப்பிட்றோம். சரிங்களா? வித்தின் த ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ். அப்போது ஏன்னா ஒரு விஷயம் புதுசாக பிறந்து போகுது அப்படின்னா அதுக்கு நிறைய த்ரெட் இருக்கும் இல்லையா, அதுவும் அம்மா எல்லாம் பக்கத்தில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னா நிச்சயமாக பெரிய பிரச்சனை தான். சரிங்களா? அது எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி தான். சரிங்களா? அப்போ சயின்டிஸ்ட் பாருங்களேன், எஸ்டிமேட் தர் ஒன்லி 1 in every 1000. அப்போ 1000 இந்த ஆமை குஞ்சில் ஒரே ஒரு ஆமை தான் வந்து பார்த்தீங்கன்னா பொழைக்குது ஆர் பிகம் அன் அடல்ட் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரிங்களா? இட் இஸ் பெர்ஹாப்ஸ் டு என்ஷூர் தட் எனஃப் ஹேச்லிங்ஸ் சர்வைவ் டு கீப் த ஸ்பீசிஸ் கோயிங் தர் சி டர்ட்டில்ஸ் லே மெனி. சாரி, இந்த இடத்துல இட் இஸ் பெர்ஹாப்ஸ் டு என்ஷூர் தட்
enough hatchlings to survive to keep the species going. அதாவது இந்த இனம் சர்வைவ் ஆகுறதுக்கு, அதாவது இந்த ஆமைகள் இனம் உயிரோடு இருக்கிறதுக்கு அந்த ஒன்று, அந்த 1000 பிழைக்கிறது இல்லையா, அதுவே போதுமானது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. சரிங்களா? ஸோ ஆஃப்டர் மெனி இயர்ஸ் ஆஃப் ஸ்விம்மிங், மறுபடியும் பாருங்களேன், இப்போ இந்த சின்ன ஹேச்லிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் வந்து அதனுடைய லைஃப் டைமை வந்து நல்லாவே வாழுது. அண்ட் இந்த ஓப்பன் ஓஷனில் அங்கே இங்கேன்னு போனாலுமே த ஃபீமேல் ஹேச்லிங்ஸ் தட் ஹாவ் பிகம் அடல்ட்ஸ், அப்போ பாருங்களேன், அந்த ஃபீமேல் ஆமை குஞ்சுங்க இருக்கும் இல்லையா, பிகம் அடல்ட்டு, அது மறுபடியும் அதுங்க எங்கே பிறந்ததோ அதே சேம் பீச்சுக்கு வந்து மறுபடி வரும், வந்து அந்த சைக்கிளை கண்டினியூ பண்ணும். மறுபடியும் அதுங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டைகளை வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை பகுதியில், அதாவது அலை வந்து டச் பண்ணாத அந்த ஹை டைட்ஸ் வராத இடத்துல வந்து போட்டு அதை வந்து மறுபடியும் அதுங்க எப்படி பிறந்து வந்ததோ அதே மாதிரி மறைச்சி வச்சுட்டு மறுபடியும் அதுங்க கடலுக்கு போயிடும். சரிங்களா? அப்போ இது வந்து உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. பாருங்களேன், இது குஞ்சாக இருக்கும்போது, அதாவது சின்னதாக இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலுக்குள்ளால போகுது, கடலில் நிறைய இடத்துக்கு போகுது, எங்கே போனாலுமே அது எங்கே பிறந்ததோ அந்த இடத்துக்கு திரும்ப வந்து மறுபடியும் வந்து இதனுடைய முட்டைகளை இடுறது அப்படிங்கிறது ஒரு மிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சயின்டிஸ்ட், ஈவன் ஃபார் காமன் ஒரு ஹியூமனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வியக்கத்தக்க ஒரு விஷயம் இல்லையா? ஸோ சீ டர்ட்டில்ஸ் ஆர் அமாங் த மெனி ஒண்டர்ஃபுல் க்ரீச்சர்ஸ் வி ஷேர் திஸ் பிளானட் வித். அப்போ நம்ம இந்த சென்ஸ் மனிதர்கள் கூட இந்த உலகத்தை வந்து ஷேர் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு உயிரினம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சீ டர்ட்டில்ஸ். அது மட்டும் இல்லாமல் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் மனுஷன், அதாவது மனித இனம் எப்படி வந்து சர்வைவ் ஆகுதோ அதே மாதிரி இதுங்களும் வந்து பார்த்திங்கன்னா சர்வைவ் ஆகிருக்கு. சரிங்களா? சேட்லி, ஆனால் இன்றைக்கி ப்ரெசன்ட் டேல இந்த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அந்த ஆமைகளுடைய வாழ்க்கையை இல்லை அப்படின்னா அதனுடைய உயிர் வாழும் திறனை வந்து ரொம்ப கம்மி பண்ணுறாங்க. இப்போ டிகேட் அப்படிங்கிறது 10 ஆண்டுகள். சரிங்களா? கடந்த சில 10 வருடங்கள்னால் கிட்டத்தட்ட இந்த 10 வருடங்களில் என்ன நடக்குது அப்படின்னா மனிதர்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆமைகளுக்கு ஒரு மிகப்பெரிய டேஞ்சராக இருக்குது, கிரேவ் டேஞ்சர். சரிங்களா? தெர் ஆர் மெனி ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன ஃபேக்டர் இருக்குது அப்படின்னா, ஆமைகளை மீட்டுக்காக வேட்டையாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கஷ்டப்பட்டு முட்டையை போட்டு போனால் இது நம்ம ஆட்கள் போய் கலெக்ட் பண்ணுறது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட்லி ட்ராப்ட் இன் த நெஸ்ட் ஆஃப் த மோட்டார் போட்ஸ். அப்போது இந்த மோட்டார் போட்ஸ் போட்டிருக்க வலையில் சிக்கி கொஞ்சம் செத்து போயிடும். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், பொல்யூஷன், தென் டம்பிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இன் த ஓஷன். அப்போது பொல்யூஷன் ஒன்று, வாட்டர் பொல்யூஷன் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் தூக்கி வந்து கடலுக்குள்ளால் போட்டுறது. ஈவன் நீங்கள் வந்து இதை சர்ச் பண்ணால் கூட உங்களுக்கு தெரியும், இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு தனி தீவை உருவாக்குற அளவுக்கு, இல்லைனா அந்தளவு ரொம்ப பெருசாக இருக்கும். அவ்வளவு வேஸ்ட்டை வந்து நம்ம மனிதர்கள் வந்து கடலுக்குள்ளால் தூக்கி போட்டுருக்கோம் இர்ரெஸ்பான்சிபிளாக. ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஆமைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முட்டைகளை எந்த இடத்துல போடும், சீஷோரில் போடும் இல்லையா, அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்கள் கொண்டு போய் ரெஸ்டாரண்ட் கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேலையை பார்க்குறது. ரைட்டுங்களா? அப்போ இதனால் அதனுடைய வாழ்க்கை நிகழ்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு இருக்குது. அதனுடைய சர்வைவல் அப்படிங்கிறது கூட மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக மாறிடுது. சரிங்களா? அப்போ இதை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி பை சிஸ்டமேட்டிக்கலி டேக்லிங் தீஸ் ப்ராப்ளம்ஸ். இதை வந்து அதை முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும். அண்டு அவங்க ரெஸ்பான்சிபிளாக இதை வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கணும் இல்லையா? ரிமூவிங் திஸ் த்ரெட் கேன் வி என்ஷூர் தட் sea turtles will continue to exist in the years to come. அப்போது வரும் காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த sea turtles உயிர் வாழ்கிறதுக்கு, இல்லைனா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு, அதனுடைய இனம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ் வந்து வழிவகை செய்யணும் வித் ஒரு இன்டென்ஷனோட. ரைட்? அடுத்து இந்த ஆர்டிக்கிள் எழுதியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேகர் தத்தாத்ரி. ரைட்? இவர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ரீஜன் ஒரு வைல்ட் லைஃப் ஃபிலிம் மேக்கர். ரைட்? பாருங்கள், இவர் வந்து நிறைய ஆர்டிகிள்ஸ் ஆன் வைல்ட் லைஃப் பற்றி எழுதியிருக்காரு. அதனுடைய கன்சர்வேஷன், அதை எப்படி பாதுகாக்கிறது, ஈவன் அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம் மேக்கிங் கூட வந்து பண்ணியிருக்காரு. இவருக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு. அண்டு இஸ் அன் அவார்ட் வின்னிங் வைல்ட் லைஃப் அண்ட் கன்சர்வேஷன் ஃபிலிம் மேக்கர். பாருங்களேன், அவார்ட் வின்னிங் கன்சர்வேஷன் ஃபிலிம் மேக்கர். அப்போ மக்கள் மத்தியில் இவர் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வை வந்து உண்டு பண்ணியிருக்காரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அட் த ஏஜ் ஆஃப் 14 இவர் வந்து மெட்ராஸ் ஸ்னேக் பார்க்கில் ஒரு வாலண்டியராக வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்போ இதுவே வந்து இந்த வைல்ட் லைஃப் மேலே இல்லை அந்த நேச்சர் மேலே இருக்கிற ஈடுபாடை வந்து காமிக்குது. சரிங்களா?
தென் இதில் இருக்கிற க்ளோசரி அப்படின்னு பார்க்கும்போது சர்வைவ் அப்படிங்கிறது கண்டினியூ டு லிவ். தென் மிஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது ஃபேக்ட்ஸ் தட் ஆர் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ நம்மளால் புரிஞ்சிக்க முடியாதது, நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாததெல்லாம் மிஸ்ட்ரி. ஃபேசினேட்டிங் அப்படிங்கிறது அட்ராக்டிங் கிரேட்லி. டிகேட் அப்படிங்கிறது பீரியட் ஆஃப் 10 years. சரிங்களா? ஸோ தென் தே ஹேட் கிவன் சம் கொஸ்டின்ஸ் ஹியர், ப்ளீஸ் ஒர்க் ஆன் இட். த டேஷ் இஸ் அ பயாலஜிக்கல் ரிலேட்டிவ். அதாவது டாட்டாய்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜிக்கல் ரிலேட்டிவ் அப்படிங்கிறது சீ டர்ட்டில். ஆனால் இதுங்க வந்து கடலில் இருக்கும் இல்லையா? தென் இந்தியாஸ் கோஸ்டல் வாட்டர்ஸ், in India's coastal waters we can see a species of sea turtles. இதில் மொத்தம் உலகத்தில் 7 இருக்குது, ஆனால் 5 வந்து நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து பார்க்க முடியும். ரைட்? ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ். தேர்ட் ஒன், sea turtles come to the shore to எதுக்காக வரும்? முட்டைகளை போடுறதுக்காக வரும் இல்லையா? லே eggs. Then it is a problem for sea turtles to come ashore because அதுங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் வந்து வாக் பண்ண முடியாது. ஸோ ஏ வில் பி த ரைட் ஆன்சர். தென் அனிமல்ஸ் அண்ட் பீப்புள் ஹண்ட் தம் அப்படிங்கிறதும் ப்ராக்டிக்கலி பாசிபிள், ரைட்? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ராப்ளம் அப்படின்னு டெக்ஸ்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஏ தான். தென் டர்ட்டில்ஸ் ஃப்ளிப்பர்ஸ் ஹெல்ப் இட் டு ஸ்விம். அது வந்து நேச்சுரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்விம் பண்ணுறதுக்கு தான் சூட்டபிள். தென் த சீ டர்ட்டில் கேமஃப்ளாஜஸ் இட்ஸ் நெஸ்ட் பை டாஸிங் சாண்ட் ஆன் இட் டு எதுக்காக வந்து மண்ணள்ளி போடுது, அதை வந்து கவர் பண்ணி வைக்குது அப்படின்னா ஹைட் இட்ஸ் எக்ஸ் ஃப்ரம் த ப்ரிடேட்டர். அப்போது இந்த வேட்டை மிருகங்கள் கிட்ட இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ், ரைட், அவங்ககிட்ட இருந்து மறைச்சு வைக்கிறதுக்காக அதை பண்ணுது. டன். ஸோ பாருங்களேன், பிளாங்க்ஸ் வித் த வேர்ட்ஸ் கன்வே த கரெக்ட் மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ். அப்போ ஹேச்லிங்ஸ் ஃபால் ப்ரே, அதாவது இறையாக மாறுது. இந்த ப்ரே அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றது, ரைட்டா? சீ டர்ட்டில்ஸ் லிவ் தேர் ஹோல், முழுமையான வாழ்க்கை, ரைட்டுங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிப்ரெஷன் இல்லைனா துளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தென் த டர்ட்டில்ஸ் கம் அஷோர் ஒன்லி டியூரிங் த நைட்டு. இந்த நைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீரனை வந்து குறிக்கிறது. இந்த யூரோப்பியன் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்க்கும்போது நைட் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட வீரர்களை குறிக்கிறது. தென் த ப்ரிடேட்டர்ஸ் ஃபாலோ த சென்ட் அப்படிங்கிற இடத்துல ஸ்மெல். அப்போ இதுதான் சரியானது. இது வந்து பார்த்திங்கன்னா அனுப்புறதுக்கான பாஸ் ஃபார்ம் SEND உடைய சென்ட் த மெசேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதோட தென் த ஃபீமேல் டர்ட்டில்ஸ் லே எக்ஸ் அண்ட் கோ பேக் டு த சி. அண்ட் இது வந்து வேர்ப் பார்க்குறது. ஐ திங்க் தட்ஸ் ஆல் வித் திஸ் லெசன். ஐ பிலீவ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் அண்ட் ஹாவ் அ ஹாப்பி லேர்னிங்.